நீங்க ஒவ்வொரு கட்சியும் கோவப்பட்டு விஜய் மேல நீங்க வந்து அறிக்கையா கொடுக்குறீங்க, எதிர்வினை தாக்குறீங்கல்ல. அப்புறமா தாக்கிட்ட பிறகு வந்து அவர் என்ன நடிகர் கூத்தாடி, பவுடர் பூசின்னு வந்திருக்காரு. அவர் இப்ப யாரோ எழுதி கொடுத்த டயலாக பேசுறாருன்னு விமர்சனம் பண்ற நீங்க, அந்த நடிகர், அந்த கூத்தாடி, யாரோ எழுதி கொடுக்குற அந்த டயலாக பேசக்கூடிய அந்த நபர், அவர நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு போங்களேன். கண்டு காணாம போங்களேன். அவர் வந்து எப்படி இருந்தா அவர் தான வந்து தோக்க போறாரு, டெபாசிட் எடுக்க போறாரு. தாவேகா வந்து படுதோல்வி அடைய போகுது அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க. அப்ப விட்டு போங்களேன். ஆனா விட மாட்டேங்கிறீங்க. அந்த செல்வாக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. சாதாரண நமக்கே தெரிய ஆரம்பிக்கிறது. அரசியல் களத்திற்குள் ஊறி அடிபட்டு அதற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா உளவுத்துறை அது இது கொடுக்குற ரிப்போர்ட்டும் ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் மீறி சரி எதிர்வினையை ஆரம்பிச்சு தானே ஆகணும். அதானே எம்ஜிஆர் வந்தபொழுது எப்படி எதிர்வினை இருந்ததோ அதே விஜயகாந்த் வந்து அதை மெல்ல மெல்ல தொடங்கி இருக்காங்க. நான் கூட முதல்ல இதை நம்பவே இல்லை. நம்ம தம்பி சைமன் கூட சொல்லியிருந்தார் வந்து சார் ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆக போதான்னு இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நான். ஆனால் பராசக்தி படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் கூட ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருந்தார் வந்து ஒரு ராக்கெட்லாம் விட்டு பொங்கலுக்கு நாங்கள் வரோம் அப்படின்லாம் அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஜனநாயகன் கூட பராசக்தி முதல் விட போகிறாங்க.